என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் சென்ற வாரம் வரை 416 தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து உள்ளேன். இந்த வாரம் 416 424 வரை பல தலைப்புகளில் என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்த 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் விஞ்ஞான வளர்ச்சியில், நவீன வளர்ச்சியில், நாகரிக வளர்ச்சியில் மனித இனம் உச்சத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறது. இருந்தபோதிலும் மனிதனின் தேவையான ஒழுக்கம், பண்பு, அன்பு, நேசம், ஒருங்கிணைப்பு, அரவணைப்பு, இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களை இந்த நவீனத்தின் வரவின் பொருட்டு மறந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் சிலர் வாழ்க்கை மட்டுமல்ல, பலர் வாழ்க்கை, பல இளைய சமுதாயத்தின் வாழ்க்கை முறைகள் திசை மாறி போய்கொண்டு இருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் நான் ஏறக்குறைய இதற்கு முன்னே நிறைய தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். அதை வலியுறுத்தி தான் இந்த வாரமும் பல தலைப்புகளில் உங்களுடன் பகிர வந்துள்ளேன். இந்த கவிதையின் தலைப்பு, இது எந்த விதத்தில் நியாயம்? தலைப்பு, இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த தலைப்பை நான் வாசித்து முடிக்கும் தருவாயில் எது எந்த விதத்தில் நியாயம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். யாரடா குறை சொல்வது? இங்கே எல்லோரிடமும் குறை இருக்குது. மனிதனே, யாரடா குறை சொல்வது? இங்கே எல்லோரிடமும் குறை இருக்குது. தேவை என்பது பொது உடைமை, ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொருவருக்குமான கடமை. யாரடா குறை சொல்வது? இங்கே எல்லோரிடமும் குறை இருக்குது. தேவை என்பது பொது உடைமை, ஆனால் உழைப்பு என்பது ஒவ்வொருவருக்குமான கடமை. நாட்டுடைமை என்பது பொது உடைமை. இதில்தான் பிழை நிகழ்கிறது என்பது உண்மை. நாட்டுடைமை என்பது அரசுக்கு பொது உடைமை, ஆனால் இதில்தான் பிழை நிகழ்கிறது என்பது உண்மை. முன்னோர்கள் காத்த உரிமைகள், உடைமைகள், இதன் பொருட்டு பறிபோகிறது என்ன கொடுமைகள். முன்னோர்கள் காத்த நமது உடைமைகள், உரிமைகள், இதன் பொருட்டு பறிபோகிறது என்ன கொடுமைகள். அரசியலின் சுயநலத்தால் தினம் விளைநிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. அரசியலின் சுயநலத்தால் தினம் விளைநிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் இதில் வருவாயையே எதிர்பார்க்கிறது. மத்திய மாநில அரசுகள் இதில் வருவாயையே எதிர்பார்க்கிறது. மக்களின் உணர்வுகள் அவமதிக்கப்படுகிறது. இதை யாரிடம் போய் சொல்வது? மக்களின் உணர்வுகள் தொடர்ந்து அவமதிக்கப்படுகிறது. இதை யாரிடம் போய் சொல்வது? எதிலும் மக்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். இதுவா மக்களுக்கான வளர்ச்சிகள்? எதிலும் மக்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். இதுவா மக்களுக்கான வளர்ச்சிகள்? மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அவர்களின் சிந்தனைகளை மழுங்கடித்து மக்களை சுரண்டுவதா ஜனநாயகம்? இது எந்த விதத்தில் நியாயம்?
மக்களுக்கு இலவசங்களை வாரி கொடுத்து அவர்களின் சிந்தனைகளை மழுங்கடித்து மக்களை சுரண்டுவதா ஜனநாயகம்? இது எந்த விதத்தில் நியாயம்? அரசு என்பது இலவசத்தை தவிர்த்து இளைஞர்களுக்கான மக்களுக்கான ஒரு எதிர்கால சிந்தனையோடு அவர்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு இக்கவிதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.